வணக்கம். மேகா என்டர்பிரைசஸோட புதிய படைப்பான விஜிஎன்ல இப்போ ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரளவுக்கு லக்ஸுரியாக கொஞ்சம் மாடர்னாகவே இருக்கும் வீடு. அதே மாதிரி சீலிங்கில் வந்து ஸ்ட்ரிப் லைட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே வுட்டு தான். ஆனால் இந்த வுட்லேயே இது வந்து நல்லா ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே சன்மைக்கா ஒட்டி எல்லாமே இது பண்ணி இப்போ இது எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரத்தி 400 வருது. இது தனி, இது தனி. வுட் ஒர்க் எல்லாமே தனி. எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளே, அவங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த அமௌண்ட்டில் நான் முடித்து கொடுத்துருவேன்னு சொல்லி தான் பண்ணது. அதை விட கம்மியாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா ₹1 கூட அவங்களுக்கு ஆகலை. உங்களுக்கு வீடு பூஜை போட்டு நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அங்கேயே அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் தேவையோ அந்த வேலை நடக்கிறக்கோ அத்தனை பேர் அங்கேயே வந்துடுவாங்க. அங்கேயே தங்கியிருந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து கஸ்டமரோட பட்ஜெட்டில் அஃபோர்டபுளாக எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிற மாதிரியாக பண்ணி கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வீடு. நாங்கள் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓரளவுக்கு சிம்பிளாக வரும்னு பார்த்தா செம கிராண்டாகவே அண்ணன் செஞ்சு கொடுத்துட்டாங்க. என் பேர் மித்திலேஷ். நாங்கள் வந்து இங்கே வீடு கட்டலாம்னு ஸ்டார்ட் பண்ணப்போ யார்கிட்ட ப்ராஜெக்டை கொடுக்கலான்னு தேடிட்டு இருந்தப்போ தான் நாங்கள் மேகா என்டர்பிரைசஸ் வந்து அப்ரோச் பண்ணோம். அவங்களோட அப்ரோச் பண்ணப்போ அவங்களோட இந்த டிசிஷன்ஸ் அவங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் நாங்கள் என்ன சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. தென் ப்ரைஸ், காஸ்ட் அண்ட் குவாலிட்டி வைஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்கள்ட்ட. நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஒரு 1 இயர் இருக்கும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியாவில் ஆரம்பித்தது. பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரளவுக்கு லக்ஸுரியாக கொஞ்சம் மாடர்னாகவே இருக்கும் வீடு. எல்லாமே அண்ணன் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் நாங்கள் ஐடியா கொடுக்க நல்லா டெவலப் பண்ணி எங்களோட விஷன் வந்து கரெக்டாக கொண்டு வந்தார் இந்த வீட்டுக்கு. எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து லைக் எங்களோட ஒரு ஐடியா தான் இருக்கும். அந்த ஐடியா வந்து அண்ணன் ப்ராப்பராக நல்லா கண்முடிய கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீட்டில் மெயினாக ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற விஷயம்னா இங்கே ஓடிஎஸ் தான். இங்கே ஓடிஎஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இருக்க ரீசெண்டாக இந்த காம்பேக்ட் ஹோம்ஸ்லாம் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. பட் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஸ்பெசிஃபிக்காக வச்சு கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. பர்கோலா வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவே அண்ணன் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு. தென் இதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கனாலே தெரியும், ஓப்பன் கிச்சன் ஐடியாவும் எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. சோலார் வைஸ் வந்து நாங்கள் சோலார் வந்து நடுவில் தான் ஐடியா வந்துச்சு எங்களுக்கு. அதுவுமே அண்ணன்ட்டு கேட்டோம். அதுவுமே அண்ணன் வந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி அது ரெடி பண்ணி கொடுத்தாங்க கடைசியாக. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வீடு. நாங்கள் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓரளவுக்கு சிம்பிளாக வரும்னு பார்த்தா செம கிராண்டாகவே அண்ணன் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஒரு வீடு கட்டிட்டோம். நல்ல கிராண்டாக பக்காவாக குவாலிட்டி வைஸ் கட்டணும். அதுக்கு நீங்கள் அண்ணனை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்தாரு. வணக்கம், என் பேர் சந்திரன். திருவட்டூரில் மேகா என்டர்பிரைசஸ்ன்னு வச்சுருக்கேன் ஆஃபீஸு. 16 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். திருவட்டூர் விம்கோ நகரில் ஒரு 960 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டில் ஓனர் கேட்ட மாதிரி, ஹவுஸ் ஓனர் கேட்ட மாதிரி கூழாங்கல், பார்க்கிங், கார் பார்க்கிங் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் அவங்களுக்கு செடி வைக்கிறதுக்கு இது எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. படிக்கை கிரானைட்டு போட்டு எஸ்எஸ் கைப்பிடி போட்டு வீடு பண்ணி கொடுத்துருக்கோம். படிக்கட்டில் ஏறி வந்தோடனே அவங்களுக்கு காத்தோட்டம் வெளிச்சம் இருக்கணுங்கிறக்காண்டி சேஃப்டி கிரில் கேட்டும் போட்டு கொடுத்துருக்கு. சேஃப்டி கேட்டு போட்டு கொடுத்துருக்கு அவங்களுக்கு. ஃபுல் எஸ்எஸ். மெயின் டோர் வந்து நல்ல தேக்கு மரம் எடுத்து செஞ்சு ஓனருடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்ட டிசைனுக்கு அப்படியே பண்ணி கொடுத்துருக்கு. அதான் கைப்பிடி எல்லாமே அவங்க என்ன மாடல் பார்த்தாங்களோ அது பண்ணி கொடுத்துருக்கு. அவங்க பூஜை ரூம் இது. வுட்லேயே கேட்ட மாதிரி வுட்லேயே பண்ணியிருக்கு. இந்த வீட்டில் டபுள் பெட்ரூம் வச்சு 960 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணி கொடுத்துருக்கு.
ஓப்பன் கிச்சனு, வாஷ் பேசனு, அவுட்டில் ஒரு பால்கனி, இன்னும் ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி வச்சு வீடு நல்ல காத்தோட்டமாக நல்ல ஜன்னல் வெளிச்சமாக இருக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு பெட்ரூம் வந்து ரெண்டுமே அட்டாச்சா? ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. 2 பெட்ரூமு. இது என்ன சைஸ்? அது என்ன சைஸ் வரும் பெட்ரூமு? 10க்கு 13 ஒன்று, 15க்கு 15 ஒன்று பெட்ரூமு. கேட்ட மாதிரி இந்த கபோர்டு ஒர்க்கும் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது. இது பால்கனியில் வந்து WPC டோர் போட்டிருக்கு. அது மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அது ஒன்றுமே ஆகாது. இந்த டோரு லைஃபும் நல்லாயிருக்கும். உள்ளெல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிள் டோர் தான். இந்த டோர் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் டோரு நல்லாயிருக்கும், லைஃபும் நல்லாயிருக்கும். பெட்ரூம் டோரு. அதே மாதிரி சீலிங்கில் வந்து ஸ்ட்ரிப் லைட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க? எல்லாமே வுட்டு தான். ஆனால் இந்த வுட்லேயே இது வந்து நல்லா ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே சன்மைக்கா ஒட்டி எல்லாமே இது பண்ணி. இப்போ இது எல்லாமே சேர்த்து 2400 வருது. இது தனி, இது தனி. வுட் ஒர்க்கு எல்லாமே தனி. 2400 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மட்டும்தான். வுட் ஒர்க்கு இன்டீரியல் எல்லாமே தனி. இதில் வரும் தனியாக தனி பண்ணி. மேலே வந்து ஸ்ட்ரிப் லைட்டு இதெல்லாம் வந்து உங்களுடைய அது தனியில் தான் வரும். அது பெரிய அமௌண்ட்டெல்லாம் வராது. 15,000 அவ்வளோதான். 3 பேஸ் லைனு தான் வீட்டுக்கு போட்டு இது பண்ணி கொடுத்துறது. எல்லா பில்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு ஜன்னல் தான்பாங்க. நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு எவ்வளோ வசதி இருக்கோ அந்தந்த அளவுக்கு ஜன்னல்லாம் வச்சு எல்லாருக்குமே காத்தோட்டம் வெளிச்சத்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருது. எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளே, அவங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த அமௌண்ட்டில் நான் முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி தான் பண்ணது. அதை விட கம்மியாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா ₹1 கூட அவங்களுக்கு ஆகலை. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மெட்டீரியல் கம்மியாக இருக்கும். ஒரு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க? அப்போயே அதிகமாச்சுன்னா நம்ம என்ன பேசி அட்வான்ஸ் வாங்குகிறோமோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும். கூடினாலும் குறைஞ்சாலும் நம்ம இது பண்ணுறதெல்லாம் இல்லை. எப்பயுமே அதே ரேட்டு தான். மற்ற மாதிரி மெட்டீரியல் ரேட் ஏறிடுச்சு, லேபர் ரேட் ஏறிடுச்சுங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. கை நீட்டி அட்வான்ஸ் ₹1000 வாங்கினாலும் அது ₹1 கோடி வேலையாக இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அது ஓப்பன் கிச்சனு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வுட்டு இருக்குது. எல்லாமே இன்டீரியரில் பார்க்குறதுக்கு ஷோவாக இருக்கிறதுக்கு மாதிரி கேட்டாங்க. எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கு. 2000 லிட்டர் டேங்கு வந்து மேலே, கீழே வந்து மெட்ரோ வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 லிட்டர்கிட்ட போடுற மாதிரி இது. அது எல்லாமே சேர்த்து நம்ம 2400 தான் நம்ம பண்ணி கொடுத்த வேலை. இப்போ பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் போட்டிருப்பீங்க. பாத்ரூமில் வந்து நம்ம வெஸ்டர்ன் அதில் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்னென்ன நல்ல குவாலிட்டியான கம்பெனியாக வச்சுருக்கீங்க? அது எல்லாமே வாட்டர்மேன் குவாலிட்டி தான். எல்லாமே ISI பிராண்டடு தான் பண்ணுறது. வாட்டர்மேன் இது தான். கேரண்டி 2 இயர்ஸ் கேரண்டியோட உள்ள ஐட்டம் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதில் வந்து என்ன பண்ணுறது, இப்போ இந்த 2 இயர்ஸ் வரையும் உங்களை எப்போ கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் இங்கே எதனா பேக் பண்ணி நீங்கள் பண்ணி தருவீங்க? அது நம்ம இல்லைன்னா கம்பெனிக்காரங்களே வருவாங்க. அதெல்லாம் கேரண்டி ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க தான் வந்து சரி பண்ணுவாங்க. நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது உங்களுக்கு தெரியப்படுத்தா நீங்களே கூட அவங்களை நம்ம நம்மகிட்ட சொன்னால் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மொட்டை மாடிக்கு கூலிங் டைல்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மொட்டை மாடியிலையும் கிரில் போட்டு எல்லாம் பக்காவாக சேஃப்டி தான். யாரும் உள்ளே வராத அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு சென்னையில் எங்கே வேணும் வீடு கட்டினாலும் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள நம்பரு மேகா என்டர்பிரைசஸ்னு வச்சு இது பண்ணுறோம். இடம் கொடுக்கையிலே உங்களுடைய கனவு இப்படி தான் வருங்கிறத சொல்லி அந்த அமௌண்ட்டும் ஃபிக்ஸடு பண்ணிவிட்டு அந்நேரமே நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இப்போ வேலை செய்யும்போது ஆட்கள் நீங்கள் அங்கேயே தங்க வச்சு பண்ணி கொடுப்பீங்களா எப்படின்னா? அது இடம் பொறுத்து. பக்கத்துலனா நம்ம பில்டிங்லேயே இருப்பாங்க. அப்படி இல்லை அங்கே இடம் தங்குறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா அங்கேயே தங்கி செய்வாங்க. இப்படி இல்லைன்னா பக்கத்தில் வாடகை எடுத்து பசங்க தங்கி வேலை செய்வாங்க. இப்போ ஒரு வீடு எடுத்திங்கன்னா கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு தான் அதை மறுத்து. ஆமாம், வேலை முடிகிற வரைக்கும் பசங்க அங்கே தான் இருப்பாங்க. நிறைய பில்டர் இருப்பாங்க, ஒரு வீடு எடுப்பாங்க, டக்குன்னு அடுத்த வீடு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு வீடு பூஜை போட்டு நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அங்கேயே அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் தேவையோ அந்த வேலை நடக்கிறதுக்கோ அத்தனை பேர் அங்கேயே வந்துடுவாங்க. அங்கேயே தங்கி இருந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க. இது வரைக்கும் எத்தனை வீடு நான் கட்டியிருக்கீங்க? இது வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் 69 வீடு. ஒரு பில்டராக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன்? பில்டரானா பக்கத்து வீடு ப்ராப்ளம், கவர்மெண்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே நாம் ஃபேஸ் பண்ணிக்கிறது. ஓனர் மட்டும் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்க வேண்டியதில்லை. லோக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு
நம்ம பண்ணி கொடுத்தோம். நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து வீடு கட்டணும் காசு கொடுத்தா போதும், நீங்கள் சாவியை கொடுத்து விட்ருவீங்க. ஆமாம், மறுபடியும் எல்லாம் நம்ம கேட்கறதா பண்ணி தருவீங்க. ஆமாம். ஃபஸ்ட்டே நம்ம அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிடுவோம். லாஸ்ட் வரைக்கும் அதே தான் பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். இப்போ இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் வச்சுருப்பாங்க, பக்கத்துலேயே நல்ல பார்க்கு, ரொம்ப அமைதியான சூழலில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த நம்ம பால்கனியிலேருந்து நம்ம பார்த்தோன்னா அந்த அழகெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு டிசைன் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் போட்டிருக்கிறோம். பால்கனி இவ்வளோ பெருசாக இருக்கணும், இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த வியூ நல்லா தெரியணுன்ற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் லைஃபே, நிறைய வேலை போயிட்டு வந்துட்டுருப்போம். இந்த பால்கனியில் வந்து நின்னாலே நம்மளுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகிடுதுங்க. பாருங்களேன், நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூழாங்கல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். கஸ்டமரோட ஐடியா தான் இது. அவங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், இதில் வாக் பண்ணால் ரொம்ப நல்லது உடம்புக்குன்றதுனால இந்த ஐடியா அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி கொடுத்தோம். ரொம்பவே நல்லா வந்திருக்குது. அப்படியே நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வந்தீங்கன்னா எல்லாமே கிரானைட்டு தான். ஸோ எஸ்எஸ் கைப்பிடி தான் போட்டிருக்குறோம். எல்லா வீட்டுக்குமே இப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி எஸ்எஸ் கைப்பிடி தான். அதுலேயுமே வந்து அவங்க இந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த டிசைனில் நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் சோறு கூட வச்சுருக்கலாம் இந்த இடத்துல, பட் ஆனால் க்ரில் வச்சுருக்குறோம். ஏன்னா எப்போவுமே வீடுனா வெளிச்சமும் காத்தோட்டமுமாக இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ நல்லா வெளிச்சமாக இருக்குது. கரண்ட் பில் கூட நிறைய சேவ் ஆகும் பார்த்துக்கோங்க இதனால். இந்த டோர் பாருங்கள், நல்ல வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். வாசக்காலோடு சேர்த்து மேலே பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக இந்த டிசைனும் பண்ணியிருக்கிறோம். இப்போ பிள்ளையார், அப்புறம் 2 யானை வந்து மாலை போடுற மாதிரி இந்த மாதிரி பூ டிசைன் எல்லாம் வச்சு இது ஒரு நல்ல ஐடியாவாக க்ரியேட்டிவாக பார்க்க ரிச் லுக்காக இருக்கும். இது நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து ஃபஸ்ட் அப்பியரன்ஸே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பெரிய ஹாலு. இந்த இதில் டிவி பேனல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான். ஓப்பன் கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிள் டாப் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம உட்காந்து லஞ்சும் சாப்பிட்லாம், ப்ளஸ் வந்து காய் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கேருந்தே வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா இங்கேருந்தே என்னால் பார்க்க முடியும், சமையல் பண்ணிக்கிட்டே வந்து எல்லாத்தையும் வியூ பண்ண முடியும். ப்ளஸ் வந்து டிவி பார்த்துக்கிட்டே நான் சமைப்பேன். ஸோ நான் ஒரு இல்லத்தரசியாக ஃபீல் பண்ணால் இதெல்லாம் இந்த வசதியெல்லாம் இந்த வீட்டில் இருக்குதுன்றதை நான் சொல்ல வரேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணுன்னா வெஸ்டர்ன், இந்தியன் டாய்லெட் வேணுன்னா இந்தியன் டாய்லெட் போட்டு கொடுத்துருவோம். அது எல்லாமே வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான். ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது. கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட்டு தான், ஃபுல்லாக கிரானைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சீலிங் பார்த்தீங்கன்னா சீலிங்லேயுமே ஸ்ட்ரிப் லைட்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதுவுமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வீடை வந்து ஒரு நல்ல ஒரு ஹைஃபை லுக்கில் காட்டும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணால் கூட லைட்டெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா ரிச் லுக் அதுக்கு கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷன் மோடே வந்துடும் அதில். நீங்கள் அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணாலே ஒரு ஃபங்க்ஷன் மூடு வந்துடும். பர்க்லா வந்து இவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நல்லாயிருக்கும், இந்த வீட்டுக்கு இது வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சோலார் பேனல் அவங்க வந்து வைக்கணும்னு திடீர்னு தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கான இதுவும் ஏற்பாடு பண்ணி அதை செட் பண்ணுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தண்ணி டேங்க்கு, கீழே வாட்டர் சம்ப்பு எல்லாம் கரெக்டாக எது எது எங்கெங்கே இருக்கணுமோ. இதில் எங்களோட ப்ளஸ் என்னவா நான் நினைக்கிறேன்னா, வாஸ்து முறைப்படி நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து அவங்களும் நல்லா இருக்கணும். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்து ஒரு 2-3 வீடு கட்டுற அளவுக்கான வசதி வாய்ப்பை தான் அவங்க அடையணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அதனால் வாஸ்து குறையே இருக்காது எங்கள் வீட்டில். பிளான் போடும்போதே நாங்கள் அதெல்லாம் பார்த்து தான் பிளான் போடுவோம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து கஸ்டமரோட பட்ஜெட்டில் அஃபோர்டபுளாக எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிற மாதிரியாக பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியான உங்கள் பட்ஜெட்டில் கனவு இல்லம் நிச்சயம் ரெடி. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.